தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் தலைவர் கே. அண்ணாமலை ஜூன் 5 அன்று அந்த கட்சியிலிருந்து விலகுவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். அந்த வகையில் கடந்த 18 மாதங்களாக கட்சியின் டெல்லி உயர்மட்ட தலைவர்களுடன் நடத்திய பல கட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு தமிழக அரசியல் களம் தொடர்பாக இருதரப்பு கருத்துக்களும் ஒத்துப்போகாத காரணத்தினால் இந்த முடிவை எடுத்துள்ளதாக அவர் தனது ராஜினாமா கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இவருடைய ராஜினாமாவை கட்சித் தலைவர் நிதின் நபீன் ஏற்றுக்கொண்டுள்ளார். கடந்த 2020ஆம் ஆண்டு காவல்துறையின் உயர் பதவியை உதறிவிட்டு பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்த அண்ணாமலை சேர்ந்த சில வாரங்களிலேயே மாநில துணைத் தலைவராகவும் சரியாக ஓராண்டுக்கு பிறகு தன்னுடைய 37வது வயதில் மாநில தலைவராகவும் நியமிக்கப்பட்டார். தற்போது கட்சியிலிருந்து வெளியேறிய அவர் இளைஞர்களையும் சாமானிய மக்களையும் ஒருங்கிணைத்து நாங்கள் தலைவர்கள் என்ற பெயரில் ஒரு புதிய அரசியல் இயக்கத்தை தொடங்கியுள்ளார். இந்த இயக்கம் தொடங்கப்பட்ட 24 மணி நேரத்திற்குள் சுமார் 15 லட்சம் பேர் இதில் தங்களை இணைத்து கொண்டுள்ளனர். அதேபோல அரசியல் என்பது மேட்டுக்குடியினருக்கும் வம்சாவளி ஆட்சிக்கு மட்டுமே சொந்தமானது என்ற நிலையை மாற்றி சாமானிய மக்களுக்கான மக்கள் மைய அரசியலை உருவாக்கப் போவதாக அண்ணாமலை தெரிவித்துள்ளார். கல்வி, சுகாதாரம், சுற்றுச்சூழல் மற்றும் இளைஞர் மேம்பாடு ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் அளித்து அடிமட்ட அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தப் போவதாகவும் அவர் கூறியுள்ளார். குறிப்பாக தமிழ்நாட்டில் வரவிருக்கும் அடுத்த நாடாளுமன்ற தேர்தலில் தங்களுடைய புதிய இயக்கம் போட்டியிடும் என்றும் அண்ணாமலை உறுதிபட தெரிவித்துள்ளார். அது மட்டுமில்லாமல் பாஜகவிலிருந்து விலகி புதிய அரசியல் பயணத்தை தொடங்கியுள்ள அண்ணாமலை தன்னுடைய இயக்கத்தை வழக்கமான அரசியல் கட்சிகளைப் போல அல்லாமல் வித்தியாசமான முறையில் கட்டமைக்க திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறிப்பாக எதிர்காலத்தில் நிர்வாகிகளை தேர்வு செய்ய பயிற்சி மற்றும் தகுதி தேர்வு முறையை அறிமுகப்படுத்தும் யோசனை பரிசீலனையில் இருப்பதாக கூறப்படுகிறது. தமிழக பாஜக முன்னாள் தலைவரான அண்ணாமலை சமீபத்தில் பாஜகவிலிருந்து விலகி இது நம்ம இயக்கம் என்ற பெயரில் புதிய அரசியல் இயக்கத்தை தொடங்கினார். சமூக வலைதளங்கள் வாயிலாக அறிவிக்கப்பட்ட இந்த இயக்கம் குறுகிய காலத்திலேயே பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. அண்ணாமலையின் வீதி லீடர்ஸ் தளத்தில் உள்ள தகவலின்படி பொதுமக்கள் நேரடியாக இணையும் வகையில் தொடங்கப்பட்ட இந்த இயக்கத்தில் இதுவரை 15,000த்திற்கும் மேற்பட்டோர் உறுப்பினர்களாக பதிவு செய்துள்ளதாக சொல்லப்படுகிறது. இந்த எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும் அவருடைய ஆதரவாளர்கள் தெரிவிக்கின்றனர். பொதுவாக அரசியல் கட்சிகளில் மாவட்டம், ஒன்றியம், கிளை உள்ளிட்ட நிர்வாக பொறுப்புகள் தலைமை முடிவின் அடிப்படையில் வழங்கப்படுவது வழக்கம். ஆனால் அண்ணாமலையின் புதிய இயக்கத்தில் அதற்கு மாறான நடைமுறையை பின்பற்ற திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அதன்படி தற்போது இயக்கமாக செயல்பட்டு வரும் அமைப்பு எதிர்காலத்தில் அரசியல் கட்சியாக மாற்றப்பட்ட பிறகு கிளை மட்டத்திலிருந்து மாநில அளவிலான நிர்வாக பொறுப்புகள் வரை வழங்கப்படுவதற்கு முன்பு குறிப்பிட்ட பயிற்சிகளை நிறைவு செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கும் எனவும் கூறப்படுகிறது. இந்த நோக்கத்திற்காக கோவையில் அமைக்கப்பட உள்ள அப்துல் கலாம் ஒழுக்கநெறி மற்றும் அரசியல் மையம் முக்கிய பங்காற்றும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த மையத்தின் மூலம் அரசியல் நிர்வாகத்திறன், மக்கள் தொடர்பு, பொது சேவை, தலைமைத்துவ பண்கள், தேர்தல் மேலாண்மை மற்றும் கொள்கை சார்ந்த பயிற்சிகள் வழங்கப்படலாம் என்றும் கூறப்படுகிறது. மேலும் அண்ணாமலையின் அரசியல் பார்வை, இயக்கத்தின் நோக்கங்கள், நிர்வாகிகளிடம் எதிர்பார்க்கப்படும் ஒழுக்கம் மற்றும் செயல்திறன் போன்ற அம்சங்களும் இந்த பயிற்சிகளில் இடம்பெற வாய்ப்பு இருப்பதாக தெரிய வருகிறது. பயிற்சியில் பங்கேற்பது மட்டுமில்லாமல் அதனை வெற்றிகரமாக நிறைவு செய்து தகுதி பெறுபவர்களுக்கு மட்டுமே கட்சி பொறுப்புகள் வழங்கப்படும் வகையில் ஒரு கட்டமைப்பு உருவாக்கப்படலாம் என்றும் கூறப்படுகிறது. இதன் மூலம் அரசியலில் ஆர்வம் உள்ளவர்களை நிர்வாக ரீதியாக தயார் செய்து பின்னர் பொறுப்புகளில் அமர்த்த வேண்டும் என்பதே அண்ணாமலையின் நோக்கமாக இருக்கலாம் என்று அவருடைய ஆதரவாளர்கள் கூறுகின்றனர். புதிய தலைமுறை அரசியலை உருவாக்க வேண்டும், சாமானிய மக்களின் பங்களிப்பை அதிகரிக்க வேண்டும் என்ற கருத்துக்களை அண்ணாமலை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார். அதனால்தான் என்னவோ இளைஞர்கள், தொழில்முறை நிபுணர்கள், சமூக ஆர்வலர்கள் மற்றும் முதல் முறையாக அரசியலுக்கு வர விரும்புவோருக்கு வாய்ப்பளிக்கும் வகையில் இந்த திட்டம் வடிவமைக்கப்படுவதாக கூறப்படுகிறது. அரசியல் அனுபவத்தை விட திறன் மற்றும் தகுதிகளை அடிப்படையாக கொண்டு நிர்வாகிகளை தேர்வு செய்யும் முயற்சி வெற்றியடையுமா என்பது குறித்து அரசியல் வட்டாரங்களில் ஆர்வங்கள் நிலவி வருகிறது. கட்சி நிர்வாகிகளுக்கு பயிற்சி மற்றும் தகுதி சான்றிதழ் வழங்கி பின்னர் பொறுப்புகள் வழங்கும் நடைமுறை தமிழக அரசியலில் இதுவரை பெரிய அளவில் பின்பற்றப்படாத ஒன்றாகும். எனவே அண்ணாமலையின் இந்த முயற்சி நடைமுறைக்கு வந்தால் அது புதிய அரசியல் பரிசோதனையாக பார்க்கப்படும். இந்த நிலையில் தற்போது உறுப்பினர் சேர்க்கையை தீவிரப்படுத்தி வரும் அண்ணாமலை தன்னுடைய இயக்கத்தை எப்போது அரசியல் கட்சியாக மாற்றுகிறார், நிர்வாக அமைப்பு எவ்வாறு உருவாக்கப்படுகிறது என்பதையே அவருடைய ஆதரவாளர்களும் அரசியல் பார்வையாளர்களும் உன்னிப்பாக கவனித்து வருகின்றனர். ஏனென்றால் தமிழக அரசியல் களத்தில் அண்மை காலமாக மிகவும் உன்னிப்பாக கவனிக்கப்பட்டு வரும் ஒரு விவாத பொருள் என்னவென்றால் அது அண்ணாமலை அவர்களின் அரசியல் எதிர்காலமும் அவருடைய அசாத்தியமான வளர்ச்சி பாதையும் தான்.
அண்ணாமலை இஸ் வெரி டேஞ்சர் என்று அரசியல் விமர்சகர்கள் பலர் இன்று வெளிப்படையாக எச்சரிக்கும் அளவிற்கு அவருடைய அரசியல் நகர்வுகள் தமிழகத்தின் பாரம்பரிய கட்சிகளுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மாறி உள்ளன. தமிழ்நாட்டின் 2 பெரும் ஆளுமைகளாகவும் பல தசாப்தங்களாக ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் தங்களின் வசம் வைத்திருந்த திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு திராவிட கட்சிகளால் கூட அண்ணாமலை எழுப்பிய அரசியல் கேள்விகளையும் அவருடைய அதிரடியான களப்பணிகளையும் சாமர்த்தியமாக சமாளிக்க முடியவில்லை என்ற யதார்த்தமான உண்மை தற்போது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. இத்தகைய இக்கட்டான சூழ்நிலையில்தான் அவருடைய அசூர வளர்ச்சியை தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் திட்டமிட்ட சில அரசியல் உள்நோக்கங்களோடு அவர் வகித்து வந்த பாஜக தமிழக தலைவர் என்ற பதவியிலிருந்து அவர் அதிரடியாக நீக்கப்பட்டதாக அரசியல் வட்டாரங்களில் பரவலாக பேசப்படுகிறது. ஆனால் இந்த பதவி நீக்கம் அவருடைய அரசியல் பயணத்திற்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு பதிலாக அவருக்கு ஒரு புதிய பாதையை திறந்துவிட்டுள்ளது என்றே கூற வேண்டும். ஒருவேளை அண்ணாமலை அவர்கள் இந்த சூழலை தனக்கு சாதகமாக்கி கொண்டு தனியாக ஒரு புதிய அரசியல் கட்சியை தொடங்கி மக்கள் மத்தியில் எழுச்சி அடைந்தால் அவரை தடுத்து நிறுத்துவதோ அல்லது அரசியல் ரீதியாக சமாளிப்பதோ புதியதாக களம் இறங்கியுள்ள நடிகர் விஜயால் கூட சாத்தியமில்லாத ஒன்றாக மாறிவிடும் என்று அரசியல் விமர்சகர்கள் ஆழமாக கணிக்கின்றனர். அண்ணாமலை அவர்களின் இந்த அசாத்தியமான அரசியல் பலத்திற்கு பின்னால் தமிழக வாக்காளர்களின் மிக முக்கிய பிரிவினரின் ஆதரவு தளம் மிக அமைதியாக திரண்டு வருகிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மையாகும். தற்போதைய சூழ்நிலையில் ஆளும் திமுகவின் நிர்வாக சீர்கேடாலும் வாரிசு அரசியலாலும் கடும் அதிருப்தியடைந்த அதே நேரத்தில் பிரதான எதிர்க்கட்சியான அதிமுகவின் பலவீனமான செயல்பாடுகளையும் பிடிக்காத ஒரு மாபெரும் வாக்காளர்கள் கூட்டம் தமிழ்நாட்டில் நிலவி வருகிறது. இவர்களோடு சேர்ந்து தமிழகத்தின் தற்போதைய கள நிலவரங்களையும் நிர்வாக தேக்கங்களையும் அக்குவேராக புரிந்து வைத்துள்ள விவரம் தெரிந்த நடுநிலையாளர்கள், புதிய மாற்றத்தை விரும்பும் துடிதுடிப்பான இளைஞர்கள் மற்றும் நேர்மையான ஆளுமையை எதிர்பார்க்கும் பெண் வாக்காளர்கள் என பலதரப்பட்ட மக்களின் கவனம் அண்ணாமலையின் பக்கம் திரும்பி உள்ளது. இந்த மாறுபட்ட சமூக கட்டமைப்பை கொண்ட வாக்காளர்களின் ஆதரவு தளம் ஒட்டுமொத்தமாக திரளும் பட்சத்தில் தமிழ்நாட்டின் மொத்த வாக்கு வங்கியில் மிக குறைந்தபட்சம் 20%க்கும் அதிகமான வாக்குகளை அண்ணாமலை அவர்கள் மிக எளிதாக பெற்றுவிடுவார் என்று தேர்தல் வியூகவாதிகள் புள்ளியியல் ரீதியாக கணிக்கின்றனர். தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு தனி நபர் அல்லது ஒரு புதிய இயக்கம் எந்த ஒரு பெரிய திராவிட கட்சிகளின் கூட்டணியும் இன்று ஆரம்ப கட்டத்திலேயே 20% வாக்குகளை தன் வசம் ஈர்க்கிறது என்றால் அது ஒட்டுமொத்த அரசியல் அதிகாரத்தின் மையப்புள்ளியவே அசைத்து பார்க்கும் ஒரு மாபெரும் சாதனையாகும். இந்த வாக்கு வங்கி மற்ற அனைத்து கட்சிகளின் கணக்குகளையும் தலைகீழாக மாற்றி எழுதக்கூடிய வல்லமை கொண்டது. அதிலும் முக்கியமாக தற்போதைய அரசியல் வெற்றிடத்தை பயன்படுத்தி மக்களின் உண்மையான தேவைகளை உணர்ந்த கட்சிகளோடு கைகோர்க்கும் போது அண்ணாமலை தலைமையிலான கூட்டணி நிச்சயம் கோட்டையை கைப்பற்றி ஆட்சிகளை பிடித்து விடுவது முற்றிலும் சாத்தியமான ஒன்றாகவே பார்க்கப்பட்டும் வந்தது. இந்த நிலையில்தான் அண்ணாமலை அவர்கள் புதிய கட்சி தொடங்கி யாருடன் கைகோர்க்கப் போகிறார் என்ற எதிர்பார்ப்பும் எழுந்து வந்தது. ஏனென்றால் தற்போது ஆளும் கட்சியாக உள்ள தாவேகாவை வீழ்த்த வேண்டும் என்றால் திமுகவில் இணைந்தால் கண்டிப்பாக விஜயின் தாவேகாவை வீழ்த்திவிடலாம் என்ற நோக்கத்தில் விரைவில் ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்திக்கிறார் அண்ணாமலை என்ற தகவலும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்த ஒரு தகவல் ஒட்டுமொத்த தமிழக அரசியலையும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. சரி, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், ஸ்டாலினை சந்திக்கும் அண்ணாமலை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.